கிரேசி இன்ஃபோடெக் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா விகார்டு சூப்பர் டீலக்ஸ் மாடலு. இது VGSD-50 அப்படிங்கிற ஏதாவது ஸ்டெபிலைசர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விகார்டு VGSD-50 மாடல். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போட்ட உடனே வந்து அவுட்புட் வந்துடும். அதே மாதிரி ரிலேயோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஃபில்டர்ஸ் வந்து 47, 25, 33, 25, 100, 25 இந்த கெப்பாசிட்டிலாம் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி மெயின் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணணும். மெயின் ஃபில்டருமே வந்து பார்த்திங்கன்னா 2 வோல்ட் 3 வோல்ட் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜட்1 சொல்லிட்டு 2 ஜீனர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜட்1ங்கிற ஜீனர் வந்து உங்களுக்கு 3.3 வோல்ட் வரணும். ஜட்2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6.1 வோல்ட் வரணும். இது உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஜட்2 டிரான்சிஸ்டர், அதாவது ஜட்2 ஜீனருடைய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.2 வோல்ட் வருது. டிரான்சிஸ்டர்னு சொல்லிவிட்டு இப்போ 6.2 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜட்2 ஜீனரில் வரும். அதே ஜட்1 வந்து பார்த்திங்கன்னா 3.1 வோல்ட். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.1 வோல்ட் ஜீனர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அப்படியே இதில் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து சார்ஜ் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. இது ஒன்று கீழே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 3.1 வோல்ட் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்துடும். இப்போ இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் டிலேயில் இருக்கும்போது இதில் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.2 வோல்ட் வரும். அதே மாதிரி நம்ம எப்படி வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஏசி வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருதுன்னு எல்லா ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் இன்புட் ஏசி வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருந்ததுனா மட்டும்தான் அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட் ஏசி வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, அதே மாதிரி டிசி ரெக்டிஃபையர் வோல்டேஜில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏசியோட வோல்டேஜ் வரும். ஏசியோட வோல்டேஜ் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா இந்த பக்கம் வரையில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள்ஸோடு நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் இருக்கும். அந்த ரிப்பிள்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஃபில்டருங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபில்டருங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பிள்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசியோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதோட ஏசி வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 வோல்ட் வருது. 11 வோல்ட் வர்றது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து டிசிஐ வரையில் வந்து உங்களுக்கு இதில் ஏசி இன்ட்டு ஒரு 1.5 வோல்ட் வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வோல்டேஜ் வருதோ அது நம்மளுக்கு டிசி அவுட்புட்டாக கிடைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம டிசியை வச்சு செக் பண்ணி பார்க்கல. டிசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 வோல்ட் வருது. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வரும். ரிலே ஆன் பண்ணும்போது ஆம்பியர் பத்தலைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் வந்து இதில் இருக்கிற ரிலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு. இது ஸ்டெபிலைசர் வந்து பிரிக்காமல் இருந்தாங்க. கெப்பாசிட்டரோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு மாதிரி தெரிஞ்சதுன்னா கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட வோல்டேஜ் வந்து 11 வோல்ட் இருந்தது. அதில் தான் 1.5 போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 14 வோல்ட் வருது. வோல்டேஜ் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டைம் டிலே கெப்பாசிட்டி வந்து இந்த நேரம் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து 2 பின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு சில ஸ்டெபிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்டெபிலைசரில் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு தான் நம்ம அதை வந்து டைம் டிலே கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஃபில்டர்ஸ் வந்து நம்ம அந்த சேஞ்ச் பண்ணணும். இந்த ரிலேயோட சவுண்ட் வந்து மாறிடும். அதாவது 47, 25 வோல்ட் 2 கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி 22, 25 கெப்பாசிட்டி வந்து ஒன்று இருக்கும். இதை மூணுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஃபால்ட் ரெடி ஆயிரும். அதே மாதிரி இதுக்கு மெயின் பவர் சப்ளை 470, 25 கெப்பாசிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோவில் வந்து என்னென்ன வோல்டேஜ் வந்து எப்படி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஜட்1 ஜட்2 என்ன ஜீனர் அப்படின்னு சொல்லிட்டு VG50 மாடலுக்கு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து VGSD-50 மாடலுக்கு போட்டிருக்கேன். VG50 மாடல் வந்து அடுத்ததாக வந்து சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி போடுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.